அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலம் அழகாக பேச தினமும் 10 வார்த்தைகள் தலைப்பில் நம்ம 2வது வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி we have to give more importance to vocabulary. அந்த வெக்காபுலரியில் நான் எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரையுமே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ் அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஏன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் தனித்தனினா கூட அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்த்தையை என்ன கொடுத்துருக்கேன்னா கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். கோனா என்னது, போகிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கோ வச்சு நம்மளால் எத்தனை சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்னா we can frame more than 10 or 15 sentences also. But here for example I gave only 2 sentences. ஆனால் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஹோம் நவ். அதே மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ டு தி மார்க்கெட். பஸ் ஸ்டாண்ட் போ அப்படின்றதுக்கு கோ டு தி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையே வச்சு நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது டோன்ட் கோ அவுட் சைட், வெளியில் போகாத. டோன்ட் கோ டு தி பஸ் ஸ்டாண்டுக்கு போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டோன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். இதே ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரும்போது ஹீ கோஸ் டு ஸ்கூல் டெய்லி, அவன் தினமும் பள்ளிக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஷீ கோஸ் டு ஸ்கூல் டெய்லி, அவள் தினமும் பள்ளிக்கு போயிட்டுருக்கா. தே கோ டு ஸ்கூல் பை பஸ், அவங்க தினமும் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கோ அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு இத்தனை சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்னா என்னது, வா அப்படின்னு அர்த்தம். வரது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ எடுத்துக்காட்டால் யாராவது மே கம்மின் அப்படின்னாங்கன்னா எஸ் கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இல்லையா ஜஸ்ட் கம் அப்படின்னாவே போதும், அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் தான், வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ இங்கே குயிக்காக வா அப்படின்றதுக்கு கம் ஹியர் குயிக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக்காக வா, கொஞ்சம் சீக்கிரமாக வா. அதே வேகமாக வா அப்படின்றதுக்கு கம் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையே நெகட்டிவாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது டோன்ட் கம் ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக வராத. ஏன்னா அம்மா வந்து நம்ம வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம்னா ஃபோனில் சொல்லுவோம் நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கம்மா அப்படின் போது ரொம்ப வேகமாக வராத, நிதானமாக வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ டோன்ட் கம் ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும் போது சி கம்ஸ் டு தி மார்க்கெட் எவ்ரி சண்டே, அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மார்க்கெட் போயிட்டுருக்கா. சி கம்ஸ் டு திஸ் டெம்பிள் எவ்ரி டே அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோயிலுக்கு அவங்க தினமும் வராங்க அப்படின்னு சொல்லலாம். தே கம் டு தி டெம்பிள் எவ்ரி டே, அவங்க தினமும் இந்த கோயிலுக்கு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஐ வி யூ தே ஈ ஷி இட் இந்த 7 ப்ரொனவுன்ஸை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி வி அப்லோடட் த வீடியோ, பார்க்காதவங்க அதையே ஒரு டைம் பார்த்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிவ்னா கொடுக்கறதுன்னு தெரியும் நமக்கு. எனக்கு அந்த புத்தகத்தை கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் மீ த புக். அந்த புக்கை தூக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு கூட நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். அந்த பேனாவை கொடுன்றதுக்கு கிவ் மீ த பென் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேப்பர் கொடுனா கிவ் மீ த பேப்பர்னு சொல்லலாம். இதையே நெகட்டிவாக நம்ம பயன்படுத்தும் போது டோன்ட் கிவ் த புக், அந்த புத்தகத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டோன்ட் கிவ் திஸ் பென், இந்த பேனாவை எனக்கு கொடுக்காத அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே இம்பரேட்டிவ் பொறுத்தவரையுமே பாசிட்டிவாகவும் தெரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவாகவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட்டாக பொறுத்தவரையுமே ஹி கிவ்ஸ் கிஃப்ட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி கிவ்ஸ் கிஃப்ட். இதே வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்னாக நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஐ கிவ் ஹிம் எ பென், நான் அவனுக்கு ஒரு பேனாவை கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஷீ கிவ்ஸ் மீ எ ப்ரெசன்ட், அவள் வந்து எனக்கு ஒரு பரிசை கொடுத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த கிவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பேஸாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொனவுன் போட்டோம்னா இப்போ ஈ ஷீ இட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வேர்பு கூட எஸ் சேர்த்திக்குவோம். மற்ற வார்த்தைகள் ஏதாவது நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வேர்ப் கூட சேர்த்தாமல் அப்படியே நம்ம சொல்லுவோம். இப்போ தே அப்படின்னு சொல்லணும்னா தே கிவ் மீ எ வேல்யூபிள் கிஃப்ட், அவங்க வந்து ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பரிசை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம் நம்ம. சரிங்களா. அடுத்தது டேக்னா எடுக்கிறது. டேக் திஸ் பென், இந்த பேனாவை எடு. டேக் திஸ் பென்னா இந்த பேனாவை எடு. டேக் குட் மார்க்ஸ், நல்ல மார்க்கை எடுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. டேக் குட் மார்க்ஸ், டேக் திஸ் பென்னு, டேக் தட் பென்சில், டேக் தட் பேப்பர். ஓகே, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நம்மளுக்கு அதிகமாக வேலை வைக்கிறது என்னென்னா அந்த டப்பாவை எடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா வேறு ஏதாவது சீரகத்தை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டேக்ன்ற வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சென்டென்சஸ் தான் அது. இதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பயன்படுத்தும் போது டோன்ட் டேக் திஸ், இதை எடுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டேக் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது அவள் வேலைக்கு செல்ல பஸ்ஸில் தான் போகிறா. சி டேக்ஸ் எ பஸ் டு ஒர்க், எதில் போயிட்டுருக்க, ஐ டேக் எ பஸ் டு ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் வேலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல எடுக்கிறதுனா பஸ்ஸை தூக்கி எடுக்கிறதுன்ற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல நம்ம பிடிச்சிட்டு போகிறதுக்கு டேக்குன்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துவோம் நம்ம. அடுத்தது ஓப்பன்னா திறக்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஓப்பன் தி டோர், ஓப்பன் தி விண்டோ, கதவை திற, விண்டோவை திற.
சரிங்களா? ஓப்பன் த புக் அப்படின்னு கூட சொல்லுவோம். புத்தகத்தை ஃபஸ்ட்டு தர இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஓப்பன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். இதை நெகட்டிவாக பயன்படுத்துறதுக்கும் சேம் அதே வார்த்தை தான். ஈவினிங் ஆனால் கொசு வரும், டோன்ட் ஓப்பன் தி டோர், டோன்ட் ஓப்பன் தி விண்டோ அப்படின்லாம் நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா கொசு அதிகமாக வந்துடும் அப்படின்றதுக்காக. இதே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பயன்படுத்தும் போது ஹி ஓப்பன்ஸ் தி விண்டோ எவ்ரி மார்னிங், ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவன் ஜன்னலை திறப்பான். ஜன்னலை திறந்து சூரியனை பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஹி ஓப்பன்ஸ் தி விண்டோ எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதே ஷீ ஓப்பன்ஸ் தி விண்டோ எவ்ரி மார்னிங், தே ஓப்பன் த விண்டோ எவ்ரி மார்னிங் அப்படின்னு நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல விண்டோக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு கூட நம்மளால் வேறு ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோஸ். ஓப்பனுடைய ஆப்போசிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓப்பன் தி விண்டோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொன்னோம், சேம் அதே தான். க்ளோஸ் த விண்டோ, க்ளோஸ் தி டோர் அப்படின்னு சொன்னோம்னா கதவை திறக்கிறதுக்கு பதிலாக கதவை மூடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ்னால் கண்களை மூடுங்க. அதே இதை நெகட்டிவாக நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ ஏதாவது சாமி பார்க்கும்போது கண்ணை மூடாதீங்கன்னு இல்லைங்களா, டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அந்த இடத்துல நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி க்ளோஸ் த புக்கு, டோன்ட் க்ளோஸ் தி புக்கு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். இதே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்லும்போது சி க்ளோசஸ் தி ஷாப் அட் 9 PM, நைட்டு 9 மணிக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கடையை சாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே ஐ க்ளோஸ் த ஷாப் அட் 8 PM, இல்லைனா தே க்ளோஸ் த ஷாப் அட் 10 PM. இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு வார்த்தை, இப்போ ஷாப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை கூட நம்மளால் பயன்படுத்த முடியும். வேறு என்ன மூடுவாங்க, நம்ம வீட்லேயே அம்மா லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, 10 மணிக்கெலாம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மதர் க்ளோசஸ் த டோர் அட் 10 PM, 10 மணிக்கு மேலே கதவை திறக்க மாட்டாங்க, கதவை மூடிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சிட்னா உட்காருறதுனா நம்மளுக்கு பாருங்கள், சிட் டவுன் ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்றோம் இல்லைங்களா, சிட் டவுன் ப்ளேஸ். இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தாத நாளே இருக்காது. ஏன்னா யார் வந்தாலும் வீட்டில் ஃபஸ்ட்டு சேரில் உட்காருங்க, சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே ஒரு வேளை உட்காராதீங்க, ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது கொட்டி வச்சுருப்போம், சோஃபாவில் தண்ணிக்குன்னு ஊற்றி வச்சுருந்தோம்னா இப்போ என்ன சொல்லுவோம், டோன்ட் சிட் தேர், டோன்ட் சிட் தேர், டோன்ட் சிட் ஆன் சோஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சோஃபா மேலே உட்காராதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இதே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பயன்படுத்தும் போது ஹி சிட்ஸ் ஆன் தி சேர், பாருங்கள் அவன் வந்து சேர் மேலே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம கிளாஸ்லலாம் நம்ம பசங்க நிறைய பண்ணுவாங்க, தே சிட் ஆன் தி பெஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே சிட் ஆன் தி டேபிள் கூட சில நேரங்களில் நடக்கும். தே சிட் ஆன் தி டேபிள் மேலே உட்காந்துருந்தான், பெஞ்ச் மேலே உட்காந்துருந்தான், இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்னா நிற்கிறது. ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட், நல்லா நிமிர்ந்து நில்லு, நேராக நில்லு அப்படின்றோம் இல்லைங்களா, ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் அப்படின்றோம் இல்லைங்களா. அப் ஸ்ட்ரைட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேராக நிமிர்ந்து நிற்கிறது தான் அப் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக நிற்காத, டோன்ட் ஸ்டாண்ட் லைக் திஸ், இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நிற்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக பயன்படுத்தும் போது சி ஸ்டாண்ட்ஸ் நியர் தி டோர், அவன் வந்து கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. ஹீ ஸ்டாண்ட்ஸ் நியர் தி டோர், அவன் கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். இப்போ வேறு ஏதாவது ஒரு வார்த்தை, இப்போ எடுத்துக்கிட்டால் ஹீ ஸ்டாண்ட்ஸ் நியர் தி கேட் அப்படின்னு கூட சொல்லலாம், கேட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஹீ ஸ்டாண்ட்ஸ் அண்டர் த ட்ரீ, மரத்துக்கு கீழே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஜம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஜம்ப்னா குதிக்கிறது. இப்போ ஜம்ப் ஓவர் தி ஃபென்ஸ், அந்த வேலியை தாண்டி குதிக்கிறோம் இல்லைங்களா, வேலி மேலே குதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஓவர் தி ஃபென்ஸ். ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மீனிங் சொல்லியிருப்பேன், ஆன், அபவ், ஓவர், இது மூணுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆன்னா 2 பொருள் டச்சில் இருக்கும், த புக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அபவ்னா டச் இல்லாமல் மேலே இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்ட த ஃபேன் இஸ் அபவ் த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே ஓவர்னால் ஒரு ஆக்ஷன் மூவிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம ஓவர் பயன்படுத்துவோம். இப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் த ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே தான் ஜம்ப் ஓவர் தி ஃபென்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும் போது த பாய் ஜம்ப்ஸ் வித் ஜாய், அந்த பையன் எப்படி குதிச்சான், சந்தோஷத்தில் குதிச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த கேர்ள் ஜம்ப்ஸ் வித் ஜாய், அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா சந்தோஷத்தில் குதிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். சாரி, நான் ஜம்ப்புக்கு நெகட்டிவ் சொல்ல மாட்டேன், ஒன்றுமே இல்லை, முன்னாடி டோன்ட் பயன்படுத்திட்டோம்னா அவ்வளோதான். டோன்ட் ஜம்ப் ஓவர் தி ஃபென்ஸ், அதை வேலையை தாண்டி குதிக்காதீங்க அப்படின்றதுக்கு டோன்ட் ஜம்ப் ஓவர் தி ஃபென்ஸ் நம்ம சொல்லலாம். இஸ் த லாஸ்ட் வேர்ட் டான்ஸ்னான்றது ஆடுறது, சரிங்களா. டான்ஸ் டு தி மியூசிக், அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ஆடு அப்படின்றதுக்கு டான்ஸ் டு தி மியூசிக். டோன்ட் டான்ஸ் யோர், இங்கே வந்து டான்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போலாம் ஆனுவல் டேலாம் ஃபார்மாலிட்டிக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாக டான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. டோன்ட் டான்ஸ் டு தி மியூசிக்கே ஆடாதீங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சி டான்சஸ் வெல், அவங்க வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே ஹீ டான்சஸ் வெல், ஹீ டான்சஸ் ஆன் தி ஸ்டேஜ் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது ஸ்டேஜ் மேலே ஆடுறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இந்த வீடியோ நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் 10 ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த 10 ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு 20 எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இம்பரேட்டிவில் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 2 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் பேசுகிறது கவனிச்சிங்கன்னா யூ கேன் கெட் மோர் தென் 50 ஆர் 55 சென்டென்சஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 60 சென்டென்சஸாவது உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம வந்து வருங்காலத்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் இன் டச் with me. Thank you.